சொல்வதற்கு திருநெல்வேலி நகர்பகுதியிலே நகர்கழகத்துடைய செயலாளர் மிக சிறப்பாக இந்த பணிகளை மேற்கொண்டிருக்கிறாங்க. அதற்கான ஆய்வுகளை தற்போது நடைபெறுகிறது. ஒருவருக்கெல்லாம் நன்றாக தெரியும். இன்றைக்கு மாநிலத்திற்கு எப்படி முதலமைச்சர் நாட்டினுடைய இளவரசராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு எதிர்கட்சி தலைவர்களை எல்லாம் வசைப்பாடுவதை தன்னுடைய வாடிக்கையாக இருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பாரம்பரியமான பண்பாடு மிக்க நாகரிகமிக்க மரியாதையான பேச்சு அது தொட்டில் பழக்கம் தீர்மானிக்கும் என்று சொல்கிறார்கள். அந்த பழமொழிக்கு ஏற்பதான் இன்றைக்கு தொழில்துறையினுடைய பேச்சு அமைந்திருக்கிறது. ஆகவே சமீப காலங்களாக அவர் பேசுகிற வசைப்பாடுகிற ஒரு நிலையை பார்க்கிற போது சட்டியில் இருந்தால்தான் அகத்திலே வரும் என்பதை போல அவருடைய சாதனையாக மக்களிடத்தில் சொல்வதற்கு எதிர்கொள்ளாத காரணத்தினாலே இன்றைக்கு மக்களுக்காக உரிமை குரல் கொடுக்கிற எதிர்கட்சி தலைவர்களை குறிப்பாக எதிர்கட்சி தலைவர் வருங்கால முதலமைச்சர் புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடி அவர்களை கையாண்மை செய்து அவர் பேசி வருவது மிகவும் கண்டிக்கப்பட்டது. அது மிகப்பெரிய அளவில் ஆகவே இன்றைக்கு குழந்தைத்தனமாக அவர் பேசி வருவதை மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அவர்கள் கோவையில் அது குறித்து தன்னுடைய வருத்தத்தை தெரிவித்திருக்கின்றார்கள். ஆகவே தான் இன்னும் கட்டுப்புத்தியாகத்தான் அரசியலில் இருக்கிறோம், அரசியலில் பயணித்து வருகிறோம் என்பதை நிரூபிக்க காத்துகின்ற வகையிலும் இன்றைக்கு நான் கலைஞரின் பேரன் என்பதை உறுதிப்படுத்தி வருகிறார் என்பதைத்தான் நாம் அவருடைய பேச்சு சாட்சியாக அமைந்திருக்கிறது. ஏனென்று சொன்னால் தன்னை எதிர்ப்பவர்களையும் சரி, சரி மாற்று சிந்தனை கொண்டவர்களையும் சரி, நம்முடைய தந்தை பெரியார் அவர்களை தொடங்கி மூவறிஞர் ராஜாஜி அவர்களை தொடங்கி இளைஞர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் வரை இன்றைக்கு கலைஞர் அவர்கள் பேசியதை எழுதியதையும் அச்சிலே ஏற்ற முடியாத மூன்றாம் தரமான விமர்சனங்கள். மூவறிஞர் ராஜாஜி அவர்களை புல்லுகப்பட்டவர் அந்தமதி என்று விமர்சித்தார் கலைஞர் அவர்கள். பெருந்தலைவர் கல்விக்கண் திறந்த கர்மவீரர் காமராஜரை இந்த மாநிலத்தின் வகையில் தொழில் வளர்ச்சி நீர் மேலாண்மையில் பல்வேறு சாதனை படைத்த பெருந்தலைவர் அவர்களை மரமேறி கருவாட்டுக்காரியின் மைந்தன் என்றெல்லாம் உச்சரிக்கவே கூசுகின்ற வார்த்தைகளில் வசைப்பாடியவர் தான் கலைஞர் அவர்கள். முன்னாள் பிரதமர் நேருவும் அப்போதைய இலங்கை அதிபர் சீமா பண்டாரநாயகவும் இரு நாடுகளுக்கு இடையான பேச்சுவார்த்தையை ஈடுபட்ட போது மனைவியை இழந்த நேருவும் கணவனை இழந்த பண்டாரநாயகவும் தனியாக என்ன செய்து கொண்டிருப்பார்கள் என்பது கலைஞர் அவர்களுடைய அரசியல் அநாகரிகம்.